பீகார்ல இருக்கக்கூடிய சீத்தமரி அப்படின்ற இடத்த தான் சீதா ஜென்ம பூமி. அங்க தான் சீதா பிராட்டி பிறந்தாங்க. அங்க அவங்களுக்கு கோவில் கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? சீதையின் பிறப்பே அறியப்படாத பிறப்பு. ராமனால் பலமுறை அவமானப்படுத்தப்பட்டவள். இது வேற ஒன்றும் இல்லை. யூபி அரசியலுக்கு ஒரு ராமன் தேவைப்படுகின்றான். பீகார் அரசியலுக்கு ஒரு சீதை தேவைப்படுகின்றான். யூபியில் ராம இதை இவர் கோயில் கட்டினதுங்கிறது ஒரு முக்கியம். என்னென்னா அயோத்தியில் ஒரு மசூதியை இடித்த பிறகு அதன் மீது கோவில்ங்கிறது தான் முக்கியம். எதனை இடிச்சிட்டு சீதைக்கு கோவில் கட்ட போகிறாங்க? இப்போ எதை முதன்மைப்படுத்துவதுங்கிறதுல ஒரு வெறியூட்டும் போக்கினை அமித்ஷா நடைமுறைப்படுத்த விரும்புகின்றார். அமித்ஷாவுடைய இந்த கொச்சை அரசியல், இந்த புராணங்களை சொல்லியே வாக்கு வங்கி அரசியல் நடத்தலாங்கிறது, அதான் வாக்கு வங்கி அரசியல். இந்த முதல் தடவை வென்று இருக்கலாம், ரெண்டாவது தடவை வென்று இருக்கலாம். எப்பவுமே அது விரும்பிய பலனை கொடுக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. பீகார் அரசியலில் இந்த முறை அது எடுபடாதுன்னு நான் நினைக்கிறேன். கோவில் கட்டியதன் அந்த முழு பெருமையை மோடி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை நம்ம சுதந்திரம் வந்த காலத்திலேருந்து இருக்குது. ராஜீவ்காந்தி தான் அதற்கு புத்துயிர் அளித்தவர். ஷிலா நயஸ்ன்ட்டு அதை நடத்தி ராமாயண சீரியலில் டிவியில் கொண்டு வந்து ராமாயணத்தை ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக பண்ணவர் ராஜீவ்காந்தி. அதனால் இந்த மதவாத அரசியலில் ராஜீவ்காந்திக்கும் ஒரு பங்கு உண்டு. மூன்றாம் முறை பிஜேபி வரணும்னா அந்த ஒரு துரதிருஷ்டம் இருக்கான்னா வாய்ப்பில்லாமல் இல்லை. ஏன்னா தேர்தலெல்லாம் ஒழுங்காக நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் அந்த மிஷன்லாம் சரியாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்ல முடியாது. அமித்ஷா சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் பேசும்போது சீதாவுக்கு நாங்கள் கோவில் கட்டுவோம், பிரதமரால் மட்டும்தான் ராமர் கோவில் கட்ட முடிஞ்சுது அப்படின்ட்டு பிரதமர் அவர்களை உயர்த்தி பிடிச்சு பேசி அவரே திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சீதா கோவில் கட்டுவோம் அப்படின்றாரு. ஸோ எப்படி நம்ம அயோத்தியாவை அதான் ராம் ஜென்ம பூமி அப்படின்னு சொல்கிறோமோ, ராமர் அங்கே தான் பிறந்தார் அப்படின்ட்டு பீகாரில் இருக்கக்கூடிய சீத்தமரி அப்படின்ற இடத்த தான் சீதா ஜென்ம பூமி, அங்கே தான் சீதா பிராட்டி பிறந்தாங்க, அங்கே அவங்களுக்கு கோவில் கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? சீதையின் பிறப்பே அறியப்படாத பிறப்பு. அந்த மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டவள் சீதை. சீதாங்கிறது அந்த மண், இந்த இது எடுக்கப்பட்டவள். யார் பெற்று போட்டாங்கன்னே தெரியாது. ஜனகன் வளர்த்த பிள்ளை. ஸோ மிதிலையில் வளர்க்கப்பட்டதால் மைத்திலி ஆனாள், அவ்வளோதான் சீதைங்கிறது. சீதையின் பிறப்பு அறியப்படாத பிறப்பு. சீதைக்கு ஜனகன் அப்பான்னு சொல்லலாம், அம்மா யாருன்னு சொல்கிறாங்க. அதனால் ராமருக்கு கோயில் ராம ஜென்ம பூமின்னு சொல்லுவாங்க. அது யக்ஞத்தில் பிறந்தா கூட அயோத்தியாவில் பிறந்தா சொல்லுவாங்க. ஜனகன் சீதை கண்டுபிடிச்சேன்னா மிதிலாபுரி அப்படின்னு சொல்லணும். சீதையின் பிறப்பு உறுதியற்ற பிறப்பு. சீதை மண்ணுக்கும் 2 இடங்களில் தொடர்பு உண்டு. சீதை பிறந்ததும் மண்ணில் பார்க்கப்பட்டா, இந்த குழந்தை கிடந்தது தற்செயலாக பார்க்கப்பட்டு எடுத்து வளர்த்தாங்க. ஆனால் சீதையின் இறுதி முடிவு மண்ணுக்குள்ளே போயிட்டான். ராமனால் பலமுறை அவமானப்படுத்தப்பட்டவள். கடைசியில் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு ராமன் ஏற்றுக்கொள்ள முன் வருகின்ற பொழுது இனியும் ஒரு முறை வேண்டாம் அப்படின்ட்டு மண்ணுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த மண்ணுக்குள்ளே போன இடம் எங்கே இருக்குது? யூபியில் இருக்குது. அதுவும் கங்கைக்கு தெற்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடம் நமக்கு தெரியாது. மிதிலையில் கட்டுறவங்க பிறந்த இடத்தை கட்டுறவங்க இறந்த இடத்த நினைவு சின்னம் கட்டணும் இல்லையா? கட்ட வேணும். இது வேற ஒன்றும் இல்லை. யூபி அரசியலுக்கு ஒரு ராமன் தேவைப்படுகின்றான். பீகார் அரசியலுக்கு ஒரு சீதை தேவைப்படுகின்றான். ஆனால் பீகாருங்கிறதே அந்த சொல் விகாரங்களின் நாடு என்பதால் தான் பீகார். புத்த விகாரங்கள் மிகுந்த நாடு என்பதால் தான் அது பௌத்தம் தழைத்த பகுதி. அங்கே வைதீகம் ஒழிக்கப்பட்ட பகுதி. அந்த பகுதி பீகாருங்கிறது. அந்த பகுதியில் ஏன் ஒரு புத்தரை பற்றி பேசலை, மகாவீரரை பற்றி பேசலை? இப்போ சீதையை ராமாயணத்தினுடைய தொடர்ச்சியாக கொண்டவர் வருமானா, சீதை மண்ணில் புதைந்த இடமும் கோவில் நினைவு சின்னமாக மாற்றப்பட வேண்டியது. இது அரசியல் தான் நமக்கு தெரியுது. சீதையின் பேரை சொல்லி பீகார் மக்களை கிளந்தையோட செய்ய முடியுமான்ட்டு. ராமன் மீதும் சீதையின் மீதும் இவ்வளவு பக்தி அமித்ஷாவுக்கு இருந்ததுன்னா, அந்த அமித்ஷா ஏன் அனுமானுக்கு ஒரு கோவிலை பற்றி திங்கக்கூடாது? அனுமான் பிறந்த இடம் கிஷ்கிந்தா. எங்கே கிஷ்கிந்தான்னா சிக்கல் வரும். கிஷ்கிந்தா எங்கே இருக்குன்னு சிக்கல் வரும். அந்த ராமாயணத்தில் பிரதம கதாபாத்திரங்கள் எல்லாம் நீங்கள்
கொண்டு வரணும் இல்லையா? நவக்கிரகம் மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணு கொண்டு வரணும். அது எங்க எந்தெந்த இடத்துல நீங்க வந்து அத யூஸ் பண்ணுவீங்க? கேரளால ஒரு தடவ ட்ரை பண்ணாங்க இவரு. ஓண ஓண பண்டிகைய இது வந்து நீங்க வந்து மகாபலி சக்கரவர்த்திய கொண்டாடுறது தப்பு. வாமன அவதாரத்த கொண்டாடணும். வாமன ஜெயந்தின்னு கொண்டாடுங்கன்னு சொல்லி பார்த்தாரு அமித்ஷா. அங்க கேரள மக்கள் கிளர்ந்தெழுந்தாங்க. எல்லா தரப்பு அறிவுஜீவிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 2015ல கைவிட்டார். இப்ப இவரு வந்து இந்த புராணங்கள நம்பி அரசியல நடத்திட்டு இருக்காரு. வெறி ஊட்டுவதற்காக, வெறியூட்டும் அரசியலுக்காக சீதையை இவர் பயன்படுத்த விரும்புகின்றார். யுபியில ராம இத வந்து இவரு கோயில் கட்டுனதுங்கிறது ஒரு முக்கியம் என்னன்னா, அயோத்தியில ஒரு மசூதிய இடித்த பிறகு அதன் மீது கோவில்ங்கிறது தான் முக்கியம். எதன இடிச்சிட்டு சீதைக்கு கோயில் கட்டப் போறாங்க? இப்ப எதை முதன்மைப்படுத்துவதுங்கிறதுல, ஒரு வெறியூட்டும் போக்கினை அமித்ஷா நடைமுறைப்படுத்த விரும்புகின்றார். பீகார் மாநிலம் சீத்தமரி அப்படின்ற ஒரு மாவட்டத்துல ராமர் வந்து சீதைக்கு அக்னி பரீட்சை வச்சப்ப, அந்த இடத்துல தான் அவங்க அந்த அக்னி பரீட்சைக்குள்ள இறங்குனாங்க. ஸோ அந்த இடம் அங்க இருக்கு. அந்த இடத்துல அவங்க ஒரு கோவிலும் கட்டி வச்சிருக்காங்க சீதாவுக்குன்னு சொல்லப்படுது. கற்பனைய வந்து எங்க வேணாலும் நீங்க மாத்தலாம். நீங்க ராமாயணத்தில வால்மீகி ராமாயணத்திலயும், அல்ல கம்ப ராமாயணத்திலயும் சீதைய ராமன் வந்து எங்க அக்னி பிரவேசம் செய்ய வச்சான்? செய்ய வச்சது ராமேஸ்வரம் பக்கத்துல. அங்கிருந்து கொண்டு வந்ததா சொல்றாங்க. அது லங்கா எந்த லங்காவுன்னு தெரியாது. இலங்கையிலிருந்து மீட்ட பிறகு, இந்த கடல் கடந்து வந்த பிறகு தரையில வந்து பிரச்சனை நடக்குது. அங்கிருந்து தானே வந்து புஷ்பக விமானத்தில அவங்க போனதா சொல்றாங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிற பகுதி தானே. எந்த இடத்தையும் சீதையோட பேசி தொடர்புபடுத்திக் கொள்ளலான்னா, இல்லாத ஒண்ண எங்க வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். இந்த கதையில இன்னைக்கு வந்து அ இலங்கையில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, டூரிசம் டெவலப்மென்ட்க்காக என்ன பண்றாங்க, சீதை இருந்த அசோகவனம்னு சில பகுதிய காட்டுறாங்க. இலங்கை பாறைகளுக்கு இடுக்குல போய் இதுதான் சீதையினுடைய அறை, இதுதான் சீதை இது கோவில் இருக்கு அப்படின்லாம் அப்படின்ட்டு ஒண்ணு. இது டூரிசம் வருமானத்துக்காக பண்ற வேல. அதுக்குன்னு ஸ்பெஷல் புரோகிராம் எல்லாம் கண்டக்டட் டூர் எல்லாம் இருக்கு அதுல. வருமானத்திற்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக மாற்றுகின்றார்கள். இவங்க அரசியலுக்காக இல்லாத ஒன்றை இருப்பதாக மாற்றுகிறார்கள். அக்னி பிரவேசம் பண்ண வச்சாங்க. சீதைய காட்டுக்கு அனுப்பிச்சது அயோத்தியிலருந்து தானே. சீதைய காட்டுக்கு அனுப்பிச்சாரு. இல்ல அதுவும் எப்படி லக்ஷ்மணன் கிட்ட. காட்டுக்கு அனுப்புறத நீ சொல்லாத. நீ ஊர சுத்தி அவன் மகரிஷி ஆசிரமத்த பார்க்கணும்னு சொன்னியே, அதனால கொண்டு போறேன்னு சொல்லி கொண்டு போன பொய்ய சொல்ல வச்சு, காட்டுக்கு அனுப்புறதா வால்மீகி ராமாயணத்தில இருக்கு. அங்க விட்டுட்டு வர்றார். அதனால தான் திரும்ப ராமன் அடைக்க வரந்தல சீதை மண்ணுக்குள்ள போயிடுறா. ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறதுக்கு சீதையினுடைய பாத்திரம் ஒரு நல்ல உதாரணம். ஆனா இங்க சீதைய வந்து தெய்வமா பார்க்குறாங்க. கன்சார்ட் ஆஃப் ராமா. ராமனுடைய ஒரு அவதாரத்தினுடைய மனைவி. அப்படின்னு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அந்த மத உணர்வ ஊட்ட பார்க்குறாங்க. இனியும் சொல்லப்போனா, இதற்கு ஆரம்பமே கன்னையகுமார்ன்னு சொல்லணும். அவர் அங்க தேர்தல் பிரச்சாரத்தில இந்த பல்கலைக்கழகத்தில அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது, நீங்க ராமன சொன்னா நாங்க சீதைய சொல்லுவோம்ன்னு சொன்னாரு அவரு. நாங்க சீதா மாதா வந்து எங்க மாதா அப்டின்னாரு. அங்கிருந்து தான் சீதை வந்து பீகார் அரசியல்ல நுழையிறாங்க. இவர் அத அறுவடை பண்ண பார்க்குறாரு. ஆனா பீகார் மக்கள் இனி வேற பிரச்சனைகள் எக்கச்சக்கமா இருக்கு. பீகாரிகள் வேலை தேடி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்கு. 2வது அவங்களுக்கு கல்வி கிடையாது. எந்த விதமான பாதுகாப்பற்ற சூழல்ல வந்து பீகாரியுடைய சாதாரண மக்கள் இருக்காங்க. சீதம்மா வந்து அவங்கள வந்து காப்பாத்த போறதில்லன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள இப்ப சீதைய காப்பாத்துறதுக்காக அவங்க அடைக்கிறாங்க. அமித்ஷாவுடைய இந்த கொச்சை அரசியல், இந்த புராணங்கள சொல்லியே வாக்கு வங்கி அரசியல் நடத்தலாங்கிறது. அதான் வாக்கு வங்கி அரசியல். இந்த வந்து முதல் தடவ வென்றிருக்கலாம், 2வது தடவ வென்றிருக்கலாம். எப்பவுமே அது வந்து விரும்பிய பலனை கொடுக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. பீகார் அரசியலில் இந்த முறை அது எடுபடாதுன்னு நான் நினைக்கிறேன். அமித்ஷா அவர்கள் சீதாக்கு கோவில் கட்டுவோம்னு சொல்றதும், இதுக்கு முன்னாடி ராமர் கோவில் கட்டினது பிரதமர் அவர்களால மட்டும் தான் சாத்தியமாச்சுன்னு சொல்றதும், இல்ல பிரதமர் அவர்கள் நான் கடவுளினுடைய தூதர் அப்படின்னு சொல்றதும், ஒருவேளை பிஜேபி 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா, இது மக்கள் கிட்ட எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும்? என்ன என்ன விஷயங்கள திணிப்பாங்க மக்கள் மேல? இந்த இவர்களுடைய அந்த பரப்புரையினால அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது.
வேறு ஏதேனும் முறைகள் ஆட்சிக்கு 3ஆம் முறை வந்தாலும் கூட, இந்த உண்மையை சொல்கின்ற வேலையே அரசியல் சக்திகளும், அறிவாளிகளும் தொடர வேண்டும். ஏன்னா, ஒரே நாள்ல வந்து எல்லாருக்கும் அறிவு வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு மதவாத அரசியல்ல வெறியூட்டும் அரசியல். வெறியூட்டும் அரசியல்னா அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து மக்கள் கவனத்தை திருப்புவது. இப்போ ஒருவேளை வந்து மதம் ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பா அவங்க நெனச்சு, சீதையோ, ராமனோ கை கொடுத்து, அதனால வந்தா வருவதாக இருந்தாலும் கூட, ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும் கூட, நாம் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கோம். கோவில் கட்டியதன் அந்த முழு பெருமையும் மோடி எடுத்துக்க முடியாது. ஏன்னா, இந்த பிரச்சனை நம்ம சுதந்திரம் வந்த காலத்திலேருந்து இருக்கு. ராஜீவ் காந்தி தான் அதற்கு புத்துயிர் அளிச்சவர். ஷிலா நயஸ்ன்ட்டு அத நடத்தி, ராமாயண சீரியல்ல டிவியில கொண்டு வந்து, ராமாயணத்த ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா பண்ணவரு ராஜீவ் காந்தி. அதனால இந்த மதவாத அரசியல்ல ராஜீவ் காந்திக்கும் ஒரு பங்கு உண்டு. அத தொடர்ந்த அப்புறம் தான் இவங்க வந்து பிஜேபியில தீர்மானம் போட்டு இத ராமர் கோவில்னு எடுத்துக்கிறாங்க. அத்வானி செய்யாத முயற்சியா? மசூதி இடிச்சது அத்வானி தலைமையில தான் இடிச்சாங்க. நமக்கு தெரியும். இல்ல பலரது பங்களிப்பு. கடைசியா வந்த எல்லாத்துக்கும் நான் தான் பெரு உடைமையாளன்னு சொல்றபடி, அவரு வந்து அந்த கோர்ட்டு தீர்ப்பு வர்றதுல ஹி ஹேப்பன் டூ பி தி பிரைம் மினிஸ்டர். அதனால அத எடுத்துக்கிறாரு. அவர் ஒரு புரோகிதரா அங்க நடந்துக்கிறாரு. அவருடைய அரசியல் தலையீடுங்கிறது, அங்கேயும் தன்னை முதன்மைப்படுத்துறாரு. அங்க வந்து இந்த ராம ஜென்ம பூமிக்கு உண்மையிலேயே நம்பிக்கை மரபில் அதற்காக போராட்டம் நடத்தியவங்க யாரும் முன்னால வைக்கல. இத வந்து தன்னுடைய அரசியல் தலைமைக்கு பயன்படுத்துறாரு. மோடி எதையும் வல்கரைஸ் பண்றது, கொச்சைப்படுத்துவதுங்கிறது மோடியுடைய வழக்கம். அந்த ராமர் கோவில் திறப்பையும் கூட தன்னை முதன்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்திக் கொண்டார். அது பல எதிர்ப்புகள உருவாக்கியிருக்கு. அதிருப்திகள உருவாக்கியிருக்கு. நமக்கு தெரியணும் அது. இப்போ அது சரியா பலன் குடுக்கலைங்கிறதுக்காகத்தானே தன்னையே அவதாரமா பண்றார். அது பலன் குடுத்துருதுன்னா, தன்னை அவதாரம் பண்ண வேண்டிய தேவையில்ல. இவரு எதிர்காலத்த பத்தி நினைக்கிறார். தன்னை கடவுள் நிலைக்கு வந்துடுச்சுன்னா, பார்ட்டியில எத வேணா கேட்கணும். 75 வயசுல ரிட்டயர் ஆனோமான்னு கேட்க மாட்டான். யாருமே கேட்க மாட்டாங்க. தன்னை கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட ஒருவனா வைக்கிறது தான் வர்றாங்க. 3ஆம் முறை பிஜேபி வரணும்னா, அந்த ஒரு துரதிர்ஷ்டம் இருக்கான்னா, வாய்ப்பில்லாம இல்ல. ஏன்னா தேர்தலெல்லாம் ஒழுங்கா நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் அந்த மிஷன்லாம் சரியா வேலை செய்யுது அப்படின்னு சொல்ல முடியாது. இதையும் மீறி வந்தாங்கன்னா, நம்ம வந்து இன்றைய சூழலில் இந்த உண்மையை வெளிக்கொணரும் பணி படு தீவிரமாக வெளியே வரும். இல்ல குறிப்பா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுடைய நிலை என்னவா இருக்கும்? இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு அச்சத்துக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள் நமக்கு புரியுது. கிறிஸ்தவர்கள் ஏன்னா ஸ்டேன்ஸ் பாதிரியார் கேட்டு வந்தவர்கள் நமக்கு தெரியும். அது ஏற்பட்ட காலம் வந்து நமக்கு தெரியும். அது அது நரசிம்மராவ காலத்திலும் மத்தவங்க வந்தா கூட. இந்த அச்சத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மட்டும் அச்சத்துக்கு உட்படுத்தப்படவில்லை. நமக்கு தெரியும் இங்க இருக்கிற அந்த பீமா கொரேகான் கேஸ்ல வந்து அடிப்படை மக்களது குரலாக இருந்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் நமக்கு தெரியும். அந்த சிறப்பு சட்டங்கள்ங்கிற பெயர்ல சாதாரண மனித உரிமையை ஒடுக்குகின்ற சட்டங்கள் அகற்றப்படும் வரை இந்த அச்சம் நீடிக்கும். ஆட்சி மாறினாலும் இந்த சட்டத்தின் மூலமாக சட்டமீறல் நடக்குது இல்லையா? அத தடுக்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும். அதுக்காக மக்கள் விழிப்புணர்வு இயக்கங்கள் நிச்சயமா இருந்தே ஆகணும். ஆனா அது என்ன சொன்னோம்னா லாலெஸ்னஸ் லாவே சொல்லுது. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதின்னு சொல்றோம். ஆனா சிறப்பு சட்டங்கள் என்ஐஏ போன்ற சட்டங்கள் என்ன சொல்லுது? நிரூபிக்கப்படும் வரை நீ குற்றவாளின்னு சொல்லுது. எந்த இதையும் குடுக்கறது கிடையாது. எந்த ஆதாரத்தையும் சொல்றது கிடையாது. எந்த குற்றத்த சுமத்துறான்னு தெரியாமயே நான் குற்றவாளி இல்லன்னு எப்படி நிரூபிக்கிறது? இது வந்து எந்த ஜனநாயக நாட்டிலும் இல்லாத கொடிய அடக்குமுறை சட்டங்கள். இத கான்ஸ்டிடியூஷன் ஸ்பிரிட்டுக்கு தவறான சட்டங்கள் வந்திருக்கு. அந்த சட்டங்கள் சில வந்து நமக்கு தெரியும். யுபிஏ காலத்திலேயே வந்திருந்தா கூட, அது இந்த அளவுக்கு மோசமா பயன்படுத்துறதுங்கிறது, கூச்சம் இல்லாம, கட்டுப்பாடு இல்லாம பயன்படுத்துங்கிறது இந்த காலத்திலேயே மறக்க
புல்டோசரை நம்ம எங்கே பார்த்தோம்? இப்போ புல்டோசரை வந்து எப்படி பயன்படுதுங்கிறத ஆதித்யநாட்டை கேட்டு தெரிஞ்சுங்கன்ட்டு மோடி சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஆகவே இந்த காலகட்டங்கிறது நம்ம ஜனநாயகம் கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஜனநாயகம்ங்கிறது ஜனங்களால் உருவாக்கப்படுகின்ற நாயகர்களால் அல்ல, ஜனங்களே நாயகர்களாக இருப்பது. உண்மையான அதிகாரம் ஜனங்ககிட்ட இருக்கணும். ஜனங்களை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் யாரிடம் இருக்குங்கிறது ஜனநாயகம் கிடையாது. மக்களது உரிமைகளை ஒடுக்குவது, மறுப்பதுங்கிறத நம்ம தவிர்ப்பது தான் நம்ம ஜனநாயக போராட்டங்கிறது. ஸோ தேர்தல் போராட்டமா நம்ம பார்க்கல. ஜனநாயக உரிமைகள் காப்பதற்காக நடக்கின்ற போராட்டங்களில் ஒன்று வந்து தேர்தல். அது வெற்றி பெறலாம், பெறலாம். ஒரு போர்க்களம் தான். ஆனா, ஒரு போர்க்களமே போராயிட விட முடியாது. பேட்டில் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் வார். ஒன் ஆஃப் த பேட்டில்ஸ். பட் எவ்ரி பேட்டில் ஹேட் டு பி ஒன். இந்த போரையும் வென்றாகணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா, நமக்கு இப்போ கேள்விக்குறி எல்லாம் ஒரு ஜனநாயக அமைப்பு, பழமையிலிருந்து மக்களை மீட்கின்ற அமைப்பு, மக்களை நாகரீகப்படுத்துகின்ற அமைப்பு நமக்கு தேவை. அதற்கு இப்பொழுது பெருத்த அபாயம் இருக்கிறது. தேர்தலை நாம் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக பயன்படுத்த விரும்புகின்றோம்.